நாசிர் மஹ்மூத் அவான் சாஹிப் அவர்கள் இங்கிலாந்திலிருந்து நம்மிடம் கேள்வி கேட்டுள்ளார்கள். காலூன் சாஹிப் அவர்களே, நாசிர் சாப் அவர்கள் நம்மிடம் இதை கேட்க விரும்புகிறார்கள். அதாவது ஹக் மஹர் தொகையை இஸ்லாம் நிர்ணயித்துள்ளதா? இதற்கான சரியான தொகையை நாம் எவ்வாறு நிர்ணயிப்பது? இவர்களுடைய கேள்வியின் ஒரு பகுதி இதுவாகும். இந்த கேள்வியின் இரண்டாவது பகுதியும் நம்முடைய பார்வையாளர்களுக்கு புரிவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். அவர்கள் கேட்கிறார்கள், மாப்பிள்ளை பாகிஸ்தானில் பணிபுரிகிறார் என்றால், பெண் ஜெர்மனியில் இருக்கிறார்கள் என்றால், மேலும் திருமணத்திற்கு பிறகு அந்த மாப்பிள்ளை ஜெர்மனியில் வந்து விடுகிறார் என்றால், அப்போது ஹக் மஹரை எந்த கரன்சியில் எவ்வளவு நிர்ணயம் செய்ய வேண்டும்? தயவு செய்து இது தொடர்பாக நீங்கள் பதிலை தாருங்கள். ஹக் மஹர் என்பது கணவர் திருமணத்தின் போது தமது மனைவிக்கு கொடுப்பதாக ஒப்புக்கொள்ளும் தொகையாகும். இது கணவருடைய சார்பில் மனைவிக்கு கொடுக்கும் ஓர் அன்பு பரிசாகும். இதனால் ஒன்று, இந்த அன்பளிப்பின் விளைவாக மனைவியின் மனதில் கணவன் மீது அன்பு பிறக்கிறது. ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகள் வழங்குவதன் மூலம் பரஸ்பரம் அன்பு மற்றும் நேசத்தின் உறவில் உறுதிப்பாடு ஏற்படுகிறது. இரண்டாவது, மனைவியிடம் ஒரு குறிப்பிட்ட தொகை இருப்பதாகும். அதன் மீது மனைவிக்கு முழுமையான சுதந்திரம் இருக்க வேண்டும். அவர் தான் விரும்பும் வகையில் அதை செலவழிக்க முழு உரிமை இருக்கிறது. அவர் வியாபாரம் செய்ய விரும்பினால் அந்த தொகையை வைத்து வியாபாரம் செய்து கொள்ளலாம். அவர் இறை வழியில் பொருள் தியாகம் செய்ய விரும்பினால் அந்த தொகையை வைத்து அவர் இறை வழியில் தனது தியாகத்தை செய்யலாம். அல்லது மனைவி தனது பெற்றோருக்கோ அல்லது தமது ஏதேனும் உறவினர்களுக்கோ உதவி செய்ய விரும்பினால் தமது தகுதிக்கு ஏற்ப தன்னிடமுள்ள தொகையை வைத்து உதவி செய்யலாம். ஆக இது கணவனின் பொருளாதார தகுதியை சார்ந்ததாகும். பொருளாதார அடிப்படையில் அதிக பலம் கொண்ட கணவர் தனது மனைவிக்கு கொடுக்கின்ற அன்பளிப்பு அதே அளவு அதிகமாக இருக்கும் என்பது வெளிப்படை. அவ்வாறு பொருளாதாரத்தின் நிலை பலவீனமாக இருக்கும் கணவர் தனது மனைவிக்கு அன்பளிப்பாக வழங்கும் தொகையும் அவரது பொருளாதார தகுதிக்கு ஏற்பவே இருக்கும். எனவே எவ்வளவு தொகை என்பது நிர்ணயம் செய்யப்பட்ட சட்டம் இல்லை. ஆனால் ஹக் மஹர் கொடுப்பதற்கான மற்றும் அதை நிர்ணயம் செய்வதற்கான குறிக்கோளை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இவ்வாறு பார்க்கும்போது மனைவி அந்த தொகையை வைத்து எதுவுமே செய்ய முடியாத அளவிற்கு அது மிக குறைந்ததாக இருக்கக்கூடாது. மேலும் ஹக் மஹர் கொடுப்பதற்கான குறிக்கோள் முழுமையடையாத அளவிற்கு குறைவாக இருக்கவும் கூடாது. அவ்வாறே கணவனால் செலுத்த முடியாத அளவிற்கு அது மிக பெரிய தொகையாகவும் இருக்கக்கூடாது. ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது ஹிலாஃபத்தின் காலத்தில் அல் வசியத் அமைப்பு மற்றும் திருக்குரானில் இடம்பெற்றுள்ள ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் திருமணத்தின் சம்பவம் ஆகியவற்றை ஆதாரமாக வைத்து, என்னிடம் யாராவது ஆலோசனை கேட்டால் நான் அவருக்கு ஆலோசனை கூறுகிறேன். இங்கு கட்டளையிடுகிறேன் என்று கூறவில்லை, இது கட்டளை அல்ல, மாறாக ஆலோசனை கூறுகிறேன் என்று கூறி இவ்வாறு கூறினார்கள். குறைந்தது 6 மாத வருமானத்திலிருந்து 1 வருட கால வருமானம் வரை ஒருவர் தமது மனைவிக்கு மகர் கொடுக்கலாம் என்று நான் ஆலோசனை கூறுகிறேன் என்றார்கள். ஆக ஹுசூர் இந்த சம்பவத்தை கூறியவாறு தமது தப்சீரில் இவ்வாறு எழுதுகிறார்கள். ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலிருந்து பயந்து ஹிஜ்ரத் செய்த போது ஓரிடத்தில் பெண்கள் தமது கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டாமல் நின்று கொண்டிருந்தனர். அவர்களிடம் வினவிய போது அந்த பெண்களின் தந்தை ஒரு வயோதிகர் என்றும் அவருக்கு சகோதரர் யாரும் இல்லை, எனவே பிறர் தமது கால்நடைகளுக்கு தண்ணீர் கொடுத்துவிட்டு அங்கிருந்து விலகி செல்லாதவரை பாவம் இந்த பெண்கள்
தமது கால்நடைகளுக்கு தண்ணீர் காட்ட முடியாது. எனவே ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்வந்து அந்த பகுதியின் ஏனைய மேய்ப்பாளர்கள் இருக்கும் போதே அந்த பெண்களின் கால்நடைகளுக்கு தண்ணீர் கொடுத்தார்கள். பின்னர் அவர்கள் ஒரு மரத்தடியில் சென்று தனியாக அமர்ந்து கொண்டார்கள். அந்த இளம் பெண்கள் வீட்டிற்கு சென்று தமது தந்தையாரிடம் இவர்களது துணிச்சலையும் இந்த நல்ல காரியத்தையும் பற்றி கூறியதும் அந்த பெண்களின் தந்தை அந்த நபர் ஒரு நேர்மையானவரும் நம்பகமானவரும் தைரியசாலியும் ஆற்றல் உள்ளவரும் ஆவார் என்பதை புரிந்து கொண்டார். எனவே தமது பெண் பிள்ளைகளை அனுப்பி அவரை அழைத்து வரும்படி கூறினார். இங்கு ஹுசூர் அவர்கள் கூறுகின்றார்கள், தந்தை மகள்களின் சம்பவத்தை கேட்டதும் அவரை சந்திப்பதற்கு முன்பே அவர் ஒரு தீர்க்கமான முடிவிற்கு வந்திருந்தார். அவர் பணக்காரராக இருக்கவில்லை, எனினும் அவரிடம் சில கால்நடைகள் மட்டும் இருந்தன. எனவே அவர் உடனடியாக தனது கருத்தை தெரிவித்து விட்டார். இவ்விரண்டு பெண்களில் ஒருத்தியை உமக்கு மனம் முடித்துக் கொடுக்க விரும்புகிறேன். மேலும் நீர் 8 வருடங்கள் எனக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற நிபந்தனை உண்டு. 8 வருடங்களை 10 ஆக்கினால் இது உமது அதிகப்படியான கருணையாகும். நான் உம்மீது கடினம் காட்ட விரும்பவில்லை. அதாவது நான் 8 வருடம் என்ற நிபந்தனையில் உறுதியாக இருப்பேன். நீர் 10 வருடம் கண்டிப்பாக முழுமைப்படுத்த வேண்டும் என்று நான் உம்மை கட்டாயப்படுத்த மாட்டேன். நான் எப்போதும் நன்மையையே செய்கிறேன், ஒருபோதும் கடினம் காட்டுபவன் அல்ல என்பதை நீர் அறிந்து கொள்வீர் என்றார். திருக்குரான் கூறுகிறது, இதன்படி ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், சரி, உமக்கும் எமக்கும் மத்தியில் இந்த உடன்படிக்கை ஏற்பட்டுவிட்டது. நான் இவ்விரண்டு காலங்களில் எதை நிறைவேற்றினாலும் அது ஏற்புடையதாக இருக்கும். நான் கண்டிப்பாக 10 வருட காலம் தொண்டாற்றுவேன் என்று ஒருபோதும் எதிர்பார்க்க கூடாது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் சாட்சிகள் அவசியம் என்பதால் நாம் இருவரும் அல்லாஹ் தாலாவை முன்னிறுத்தி அவனையே சாட்சியாக்குகிறோம் என்றார்கள். ஹுசூர் எழுதுகிறார்கள், இந்த வசனங்களை ஆதாரமாக கொண்டு ஒருவர் மகர் சம்பந்தமாக என்னிடம் ஆலோசனை கேட்டால் நான் அவருக்கு வழங்கும் ஆலோசனை என்னவென்றால் 6 மாதங்கள் முதல் 1 வருடத்திற்கான வருமானத்தை மகராக நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். எனது இந்த ஆலோசனை 2 காரணங்களை அடிப்படையாக கொண்டதாகும். ஒன்று, அல்லாஹ் தாலா ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அல் வசியத்தின் சட்டத்தில் 10ல் 1 பங்கு என்ற நிபந்தனையை நிர்ணயித்தான். அதாவது இது பெரிய தியாகம் என்று ஆக்கினான். இதன் அடிப்படையில் தமது வருமானத்தின் 10ல் 1 பகுதியை பிற ஏனைய தேவைகளை பூர்த்தி செய்தவாறு நிர்ணயித்துக் கொள்வது ஒன்றும் சாதாரண தியாகம் இல்லை, மாறாக இது ஒரு பெரிய தியாகமாகும். இவ்வாறான பெரிய தியாகம் புரிகின்றவருக்கு சொர்க்கத்தின் வாக்குறுதியை வழங்கினான். இந்த கணக்கின்படி 1 வருட காலத்தின் வருமானம், அதாவது 10 வருடங்களின் மொத்த வருமானத்தில் இது 10ல் 1 பங்காகும். இதை மனைவிக்கு மகராக வழங்குவதால் மகரின் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு அதிகமாகவே போதுமானதாகும். எனது கருத்தின்படி இதுவே இறுதி எல்லையாகும். ஆனால் அல் வசியத்தின் கட்டளையை தவிர திருக்குரானின் இந்த வசனங்களிலிருந்தும் இது உண்மையாகிறது. இவ்வசனங்களில் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 8 வருடங்கள் மகராக பணிபுரிந்தார்கள் என்று வருகிறது. இதை உயர்த்தி 10 வருடங்கள் வரை பணிபுரிவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த வசனங்களிலும் 8ல் 1 பகுதி அல்லது 10ல் 1 பகுதி வருமானத்தை அல்லாஹ் தாலா மாபெரும் தியாகம் என்று கூறியுள்ளான். ஏனென்றால் இந்த 8 அல்லது 10 வருடத்தின் காலகட்டத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதையும் உண்ணவோ குடிக்கவோ அல்லது துணி அணியவோ இல்லை என்ற அர்த்தம் கிடையாது. மாறாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மாமனார் இவர்களது செலவினங்களையும் இவர்களது மனைவியின் செலவுகளையும் செலுத்தி இருப்பார்கள் என்பது வெளிப்படையாகும். இந்த செலவினங்களை செலுத்திய பின் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சம்பள தொகையில் 10ல் 1 பகுதி அமானத்தாக அவர்களின் மாமனாரிடம் இருந்தது. அதை அவர் தனது மகளின் மகராக ஆக்கிக் கொண்டார்கள். ஆக ஹுசூர் அவர்கள் இவ்வசனங்களிலிருந்தும் அல் வசியத் என்ற பொருள் தியாக அமைப்பிலிருந்தும் ஆதாரம் பெற்று மக்களுக்கு ஆலோசனை வழங்கினார்கள். ஆனால் இந்த விஷயத்தை நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இது ஆலோசனை தானே தவிர கட்டளை அல்ல.
இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மசி அய்யதஹுல்லாஹு தஆலா பின் நஸ்ருல் அஸீஸ் அவர்கள் ஜமாத் அமைப்பிற்கு ஒரு வழிகாட்டலை பிறப்பித்துள்ளார்கள். இதை அவர்கள் இக்காலத்தின் நிலைமைகளை கருத்தில் கொண்டு செய்துள்ளார்கள். அதாவது மாப்பிள்ளை ஜெர்மனியிலும் பெண் பாகிஸ்தானிலோ அல்லது வேறு நாட்டிலோ வாழ்ந்து வந்தால் இவர்களின் நிக்காஹுக்காக ஹுசூர் குறைந்தபட்சம் 7000 யூரோ தொகையை ஹக் மஹராக நிர்ணயித்துள்ளார்கள். ஆனால் மாப்பிள்ளை பாகிஸ்தானிலும் பெண் ஜெர்மனியிலும் இருந்தால் இதற்கு எந்த நிர்ணயமும் இல்லை. எனவே இரு குடும்பத்தாரும் பரஸ்பர சம்மதத்துடன் எவ்வளவு தொகையை நிர்ணயிக்க விரும்பினாலும் அதன்படி அவர்களின் நிக்காஹ்வின் மகர் தொகை குறிப்பிட்டு எழுதப்படும். எந்த கரன்சியில் இருக்க வேண்டும் என்பதை பொறுத்தவரை கணவர் திருமணத்திற்கு பிறகு ஜெர்மனிக்கு வந்து அங்கேயே வசித்து ஜெர்மனியிலேயே சம்பாதிக்க வேண்டும் என்றால் எந்த நாட்டில் அவர் வாழ வேண்டுமோ எந்த நாட்டில் அவர் சம்பாதிக்க வேண்டுமோ அந்த நாட்டின் கரன்சியில் அவர் தனது ஹக் மஹரை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும்.